கோவை எர்த் மூவர்ஸ் உரிமையாளர்கள் சங்கத்தின் சார்பில் 14ஆம் ஆண்டின் ஆண்டு விழா மற்றும் சமத்துவ பொங்கல் விழா மிக சிறப்பாக நடைபெற்றது. இது குறித்து நமது செய்தியாளர் பிரசாந்த் வழங்கிய கூடுதல் தகவல்களை தற்போது பார்க்கலாம். கோவை மாவட்ட எர்த் மூவர்ஸருடைய உரிமையாளர் சங்கத்தின் சார்பாக 14ஆம் ஆண்டு விழா மற்றும் சமத்துவ பொங்கல் விழா இன்று சிறப்பாக நடைபெற்றது. இது குறித்து பேசுவதற்காக சங்கத்துடைய தலைவர் சந்திரசேகர் நம்மிடம் இருக்கிறார். அவருக்கு கேட்கலாம். சார் வணக்கம். இந்த ஆண்டு 14ஆம் ஆண்டு விழா பொங்கல் விழா மற்றும் ஆண்டு விழா கொண்டாடி இருக்கிறீங்க. உங்கள் சங்கத்து சார்பாக என்ன மாதிரியான செலிப்ரேஷன்லாம் பண்ணீங்க சார்? எங்கள் சங்கத்தினுடைய ஆண்டு விழா இது 14ஆம் ஆண்டு விழாவாக நாங்கள் கொண்டாடிக்கிட்டு இருக்கிறோம். இந்த நேரத்தில் நாங்கள் காலையில் பொங்கல் விழாவிலேருந்து ஆரம்பித்து மிக விமர்சையாக கொண்டாடிட்டு இருக்கிறோம். இது கோவை மாவட்டத்தில் உள்ள அனைத்து பகுதியிலேருந்து இங்கே பங்கேற்றிருக்கிறாங்க. கம்பெனிக்காரரும் வந்திருக்காங்க. நாங்கள் இது ஒவ்வொரு ஆண்டும் ரொம்ப விமர்சையாக கொண்டாடுறோம். பொங்கல் விழா சமத்துவ பொங்கல் விழாவை கொண்டாடி இருக்கிறோம். இந்த ஆண்டு கல்வி உதவித்தொகைலாம் கொடுத்துருக்கீங்க. எத்தனை பேருக்கு கொடுத்துருக்கீங்க சார்? இந்த ஆண்டு நாங்கள் ஒரு 6 பேருக்கு அரசு பள்ளி மாணவர்களுக்கு கொடுத்துருக்குறோம். மேலும் சமூக பணியில் நாங்கள் கௌசியா நதியில் தூர்வாரது இந்த மாதிரி பணிகளை நாங்கள் செஞ்சுட்ருக்கிறோம். மேற்கொண்டு வரும் வருடங்களிலும் அடுத்த காலங்களில் மிக சிறப்பாக அதை பண்ணுறதா எங்கள் சங்கத்தின் சார்பாக நாங்கள் முடிவு எடுத்துருக்கிறோம். குறிப்பாக இந்த கௌசிகா நதியுடைய தூர்வாரது மிகப்பெரிய பிரபலமாக பேசப்பட்டுச்சு. அந்த முன்னெடுப்பு எப்படி உங்களுக்கு தாட்டு வந்துச்சு? இது போன்ற சமூக பணிகளில் எப்படி உங்களுக்கு அந்த பண்ணணுன்றது ஒரு ஆர்வம் வந்துச்சு? நாங்கள் இதில் எர்த் மூவர்ஸ் தொழில் இருக்கிறனால எங்ககிட்ட அந்த மிஷினரி வாகனங்கள் எல்லாம் அதிகபட்சமாக இருக்கிறனால எங்களுக்கு இது ரொம்ப ஈஸியாக இருக்குது இந்த வேலை செய்யறதுக்கு. மீண்டும் சமுதாயத்தில் இது ஒரு மிக முக்கியமான பணியாக இருக்குது. எதிர்கால சந்ததியினருக்கு இது நீர் மேலாண்மைங்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்குது. அந்த ஒரு காரணத்துக்காக நாங்கள் இதை எடுத்தோம். அதனால் எங்களுக்கு இது எங்களால் சிறப்பாக செய்ய முடியுது. மீண்டும் வருங்காலத்தில் மற்ற கம்பெனிகளோட ஷேர் பண்ணிக்கிட்டு அவங்களோட ஊக்கத்தொகைகளை பெற்று மிகப்பெரிய அளவில் நாங்கள் செய்கிறதா எங்கள் சங்கத்தின் சார்பாக முடிவு எடுத்திருக்கிறோம். குறிப்பாக இன்னும் வருங்காலங்களில் என்ன மாதிரியான நலத்திட்ட உதவிகள், என்ன மாதிரியான சமூக பணிகளை மேற்கொள்றதுக்காக உங்கள் சங்கத்தில் திட்டமிட்டிருக்கீங்க? இந்த ஆண்டு நாங்கள் ஏழை குழந்தைகளுக்கு பாட புத்தகங்கள் பண்ணுறோம். கல்வி ஊக்கத்தொகை வழங்க போகிறோம். இந்த மாதிரி நீர் மேலாண்மையில் கௌசிகா நதி குளங்கள் குட்டைகளை தூர்வார போகிறோம். மேலும் சமுதாயத்தில் என்னென்ன பணிகள் தேவை இருக்குதோ, இரத்த தான முகாம், இந்த மாதிரி சிறப்பான அடிப்படை தேவைகள் என்னவோ அதை செய்யறதுக்கு சங்கம் இந்த ஆண்டு முடிவெடுத்திருக்கிறோம். குறிப்பாக இவர் சொன்னது போல் எப்படி மக்கள் பணியை வெறும் தொழிலாக மட்டும் பண்ணாமல் மக்கள் சார்ந்த பணிகளில் சமுதாயத்திற்கு தேவையான பணிகளை செய்வதால் எங்களுடைய சங்கத்தினுடைய நோக்கமாக இருப்பது என்பதாக சங்கத்தினுடைய தலைவர் சந்திரசேகர் தெரிவிச்சிருக்கார். நியூஸ் தமிழுக்கு ஒளிபரப்பு ரமேஷுடன் பிரசாந்த்.